உங்கள் குரல் திரையில் விரைவில் ஒலிக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். மாசி மகம் என்பது இந்த திருவிழாவை பொறுத்தளவுக்கு இது மாசி மகம் இல்லை, இது ஒரு கூடுகை திருவிழா தான். இந்த திருவிழாவை பார்த்து மற்ற சமூகம் கற்றுக்க வேண்டியதுன்னா அந்த சமூக ஒற்றுமை, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த பன்மைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது உலகத்தில் ரொம்ப தேவைப்படுது பன்மைத்தன்மை. அந்த பன்மைத்தன்மையை தொல்குடியான பழங்குடி இருளர்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கணும். மார்கழி மாதம்னாக்கா எங்கள் குடும்பத்துலேருந்து கன்னியம்மா வந்து நாங்கள் அவங்கள வந்து சரியாக வனங்களை சொல்லிட்டு எங்கள்கிட்ட இருந்து கொழிச்சிட்டு மாமல்லபுரம் கடற்கரைக்கு வந்து உட்காந்துறாங்க. அப்போ மார்கழி, தை, மாசி இந்த 3 மாதம் வந்து நாங்கள் படாத இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இப்படி நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் வந்து இந்த மாசி மகம் இந்த மாமல்லபுரத்துக்கு வந்து கடற்கரையை சாட்சியாக வச்சு அந்த 7 படி சொன்னோம் இல்லையா, 7 படி வச்சு பூஜைகள் பண்ணி அந்த இங்கேருந்து வந்து அந்த கடல் தண்ணியை வந்து கடல் கண்ணியை வந்து நாங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டுங்களை தெளிச்சுனாக்கா எங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. மாமல்புரம் எங்களுக்கு எங்களுக்கு குலதெய்வம். இது குலதெய்வம். இதனால நாங்கள் வருஷம் வருவோம். வர்றவங்களுக்கு தீட்டுங்கிறது கடல் மாதாவே நம்மளை பெற்றவோ வேணான்ட்டு ஒதுக்கிடுவாளா, அந்த நம்பிக்கை தான். சரி, இப்போ நம்ம எதனா ஒன்று ஆகி போச்சு 3 நாள் ஒதுங்கிட்டோன்னாக்கா அவங்க ஊருக்கு போகிறதாகுமா? குடும்பம் ஃபேமிலியோடு வந்து குடும்பத்தோடு வந்து கொண்டாட வேண்டிய அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் இது. அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பொம்பளையை ஒதுக்கிட்டோன்னாக்கா அப்புறம் நாங்கள் எந்த அந்த தெய்வத்துக்கு கும்பிட்டு வந்து புண்ணியம் இல்லையே. அந்த வெட்டு மூங்கில ஊதின உடனேயே புயல் வந்துருச்சு நினச்சி துண்டை காணான் துணியை காணான்னு ஓடிப்பிட்டான் ஆங்கிலேயர்கள் பூரா. ஸோ அதற்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்களுக்கான நில உரிமைக்கான ஒரு பிரகடனத்தை பிர்சா முண்டா டெக்ளேர் பண்ணுறார். அப்போ காட்டு மூங்கிலினுடைய தன்மையை அறிந்து நமக்கான நில உரிமையை பெற்றுத்தந்த இனக்குழுக்க தான் பழங்குடி இனக்குழுவை சேர்ந்தவர்கள். அப்படி என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு மாலை இன்றைக்கு தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆற்றல் அரங்கம் அப்படிங்கிற இந்த நிகழ்வு வந்தது.